நம்ம நாட்டுல பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு நடக்கிற இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாமே நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சுன்னா எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுவாங்க, வீடியோல அதை பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே அந்த பிரச்சனை எந்த ஸ்பீட்ல வந்ததோ அதே ஸ்பீட்ல ஒரு நாள் காணாமலே போயிடுது. அடுத்தது வேற ஒரு பிரச்சனை வந்துடுது. இந்த மாதிரி ஏற்பட்டு இருக்கிற ஒவ்வொரு கொடுமையினாலையும் பெண்கள் பெண் குழந்தைகள் இந்த சமுதாயத்துல குறைஞ்சு போயிடுவாங்க. நாளைக்கு பெண்கள் இல்லாம ஆண்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்பவே கோபமா நடிகை மதுபாலா ஒரு வீடியோ மூலமா அவங்க பேசியிருக்காங்க. ஒரு ஆம்பளை, அதாவது அவங்க லவ்வரா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல அண்ணன், தம்பி, அப்பா, தாத்தா, யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க எல்லாருமே பெண்கள் இல்லாம உங்களால எப்படி வாழ முடியும்? ஒரு ஆண் இல்லாம பெண்ணால எப்படி வாழ முடியாதோ அதே மாதிரி பெண் இல்லாம ஆண்களாலையும் வாழ முடியாது. இந்த மாதிரி கொடுமைகளை பண்ற ஆண்களும் பெண்களை தான் சார்ந்திருப்பாங்க. அவங்களுக்கும் பெண்களோட துணை தேவைப்படும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு அவங்க செய்யற இந்த கொடுமைகள் எல்லாமே அந்த ஆண் தன்னுடைய கையையே, தன்னுடைய ஒரு பக்கம் கையை வெட்டிக்கிற மாதிரி தான். மேலும் மதுபாலா இன்னும் கோபமா அந்த வீடியோல நிறையவே பேசியிருக்காங்க. கடைசியா அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த நாட்டுல பெண்களை காப்பாத்துங்க, பெண் குழந்தைகளை காப்பாத்துங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம், லா மேக்கரா இருக்கலாம், இல்ல இந்த நாட்டோட சட்டம் ஒழுங்கு, அரசாங்கம், இல்ல அந்த குழந்தைய பெத்த அம்மா, அப்பா, அதுக்கப்புறமா அவங்களுடைய அண்ணன், தம்பி, அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட், லவர், உங்க எல்லார்கிட்டயும் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், தயவு செஞ்சு பெண்களை காப்பாத்துங்க. ஆண்கள் இல்லாம பெண்களால எதுவுமே முடியாது, அவங்களுடைய வாழ்க்கையை நின்னு போயிடுமோ அதே மாதிரிதான் பெண்கள் இல்லனாலும் ஆண்களுடைய வாழ்க்கையை நின்னு போயிடும். சோ இத புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு ரெக்வெஸ்டையும் மதுபாலா அந்த வீடியோல கொடுத்திருக்காங்க. And then goes to the law and say, I am getting these urges, I'm going to rape, so please put me in, lock me in. Can you not do that? I urge the lawmakers, I urge the government to sidestep the whole court procedure. When you catch hold of a rapist, hang him in the middle of the road, mutilate him, and show it on all the TV channels, so people watch it and shudder at the punishment given to them. So every time a mind thinks that it wants to do this or it can do this, that images should reverberate in his system and prevent him from doing this. Ask any girl of any age, any woman, even if there is a lewd glance that she has sensed, what it makes you feel, what your soul feels. Even if it's a unwanted brush of an elbow in a crowded place or in a public transport, what does it make you feel? Your spine shudders, the soul shudders even with a touch. So what must that soul feel when she's raped and mutilated and killed? And to believe and to know that another human being is doing this. We need not empower girls. We need not do girls' empowerment, women's empowerment, so that we can stand and fight against men in society. Don't separate men and women, boys and girls. We are human beings first before we are boys and girls. Empower men, empower women, empower mankind, empower humanity, empower human beings. Teach us, teach them how to live together. Dear men, dear boys, dear brothers, fathers, husbands, lovers, how can you live without women? Can your right hand cut your left hand and be happy? You are incomplete without us, just as we are incomplete without you. We cannot go on without each other. So please, stop it in whichever way, whatever helps. Government, lawmakers, mothers, whoever needs to step in here and make the change. Protect our girls, protect us women. We are endangered species, just like the tigers and the crocodiles or the pandas. Protect girls, protect women. But boys, men, you are just a part of us. So protect your own other side of your life, other half of your life. Protect yourself, protect us.